ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் ஆலு சில்லி கோபி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம், தக்காளி, வெங்காயம், முந்திரி பருப்பு, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி பொடியாக அரிஞ்சது, தனியா, மஞ்சத்தூள், ஜீரக பவுடர், சால்ட் தேவையான அளவு, கரம் மசாலா, சில்லி பவுடர். ஃபஸ்ட்டு நம்ம இந்த காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, கேப்சிகம் இது மூணுத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு பேன் ஹீட் ஆனதும் ஆயிலில் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். நெக்ஸ்ட் நம்ம இந்த காலிஃப்ளவரையும் இந்த மாதிரி ஆயிலில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம மசாலாவில் சேர்க்கும்போது கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட்டு கேப்சிகமையும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஆயில்லையே நம்ம வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு லைட்டாக ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பு இது மூணுத்தையும் சேர்த்து வதக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு வெந்து வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். தக்காளி வெந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற சில்லி பவுடர், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு சால்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தனியாத்தூள், கரம் மசாலா, நல்லா ஒரு 2 மினிட்ஸ் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா சூடாறினதும் நம்ம இதை ஒரு மிக்சரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதை இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு அதில் ஜீரகம் ஒரு ஸ்பூன் தாளிச்சிக்கலாம். கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதும் நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கிற இந்த வெங்காயம், தக்காளி மசாலாவை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இந்த கிரேவியை கொதிக்க விடலாம். உங்களுக்கு கிரேவி திக்காக வேணுன்றவங்க இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கொதிக்க விடலாம். கொஞ்சம் தண்ணியாக வேணுன்றவங்க கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் நெக்ஸ்ட் நம்ம இங்கே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடலாம். பச்சை கிளிகள் தோளோடு
பாட்டுக்குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு? அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு? பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. இப்போ நம்ம கிரேவியை கொதிக்க விட்டாச்சு. லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான். ஆலு சில்லி கோபி மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். நான் சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்ல ஒரு சைட் டிஷ். ஸோ சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.